எதிர்நீச்சல் நேயர்களுக்கு வணக்கம். வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்களும் இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கமும் அதேபோல் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய வர்க்கமும் இணைந்து ஒரு மாபெரும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கார்ப்பரேட் மய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துகிறோம். ஏன் நவம்பர் 26ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்குதுன்னா, 2020 நவம்பர் 26ஆம் தேதி தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் அன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்த இன்றைக்கும் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டம் தலைநகர் டெல்லியை நோக்கி டெல்லி செலவுங்கிற அடிப்படையில் துவங்கப்பட்ட நாள் தான் நவம்பர் 26ஆம் தேதி. உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த போராட்டம் 13 மாத காலம் அங்கே டெல்லியினுடைய 6 எல்லைகளில் அந்த போராட்டம் நடந்தது. பல லட்சம் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய தார்மீக ஆதரவு மட்டுமில்லை, அந்த போராட்டத்திலும் பங்கேற்று அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய சக்தியாக இந்திய நாடு தொழிலாளி வர்க்கமும் இருந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது முதல்ல அகில இந்திய விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழுங்கிற ஒரு அமைப்பு தான் துவங்கினது. 210 அமைப்புகள் தான் இருந்தது. அந்த போராட்டம் துவங்கி படிப்படியாக அது பரிணாம வளர்ச்சி பெறும்போது இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய விவசாய சங்கங்களும், நடுத்தர விவசாயிகளை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய விவசாயிகளும், பணக்கார விவசாயிகளை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பல்வேறு சங்கங்கள் இணைந்து ஏறத்தாழ 510 விவசாய அமைப்புகள் இணைந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சம்யுக்த கிசான் மோர்ச்சாங்கிற ஒரு அமைப்பை துவங்கி அந்த போராட்டம் 13 மாத காலம் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய இறுதியாக ஒன்றிய அரசாங்கம் எப்படி நாடாளுமன்றத்தில் 3 வேளாண் சட்டங்களை விவாதத்துக்கு உட்படுத்தாமல் நிறைவேற்றினாங்களோ, அதே போல் விவசாயிகளுடைய போராட்டத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டத்தை அந்த சட்டங்களை திரும்ப பெற்றாங்க. அந்த போராட்டம் நடந்த 13 மாத காலமும் மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் கடுமையான அடக்குமுறைகளை கையாண்டது. அதையெல்லாம் மீறி தான் இந்திய நாடு விவசாய வர்க்கம் அந்த போராட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சுது. அந்த போராட்டத்தினுடைய முடிவாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேளாண்மை துறையினுடைய உயர் அதிகாரிகள், உள்துறையினுடைய உயர் அதிகாரிகள்லாம் இணைந்து, பிரதம அலுவலகத்தினுடைய அதிகாரிகள்லாம் இணைந்து அந்த போராட்டம் நடத்திய எஸ்கேஎம் தலைவர்களோடு ஒரு எழுத்துப்பூர்வமான உடன்படிக்கை வந்தாங்க. அந்த உடன்படிக்கையில் ஏற்றுக்கொண்ட எந்த வாக்குறுதிகளையும் இதுவரைக்கும் ஒன்றிய மோடி அரசாங்கம் செயல்படுத்தலை. எனவே தான் இந்த எஸ்கேஎம் அமைப்பு நாடு முழுவதும் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத இந்த கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்குங்கிற அடிப்படையில் விவசாய போராட்டமாக துவங்கிய இந்த போராட்டம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இணைந்து, எஸ்கேஎம்மும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்ட அமைப்பாக இன்றைக்கி பரிணமித்து கடந்த 2 ஆண்டு காலமாக இந்திய நாடு முழுவதும் தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் இணைந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த மோடி அரசாங்கம் 3வது முறை ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கையிலேருந்து ஒரு இஞ்சி கூட இன்னைக்கு வரைக்கும் பின்னுக்கு வரல. அவங்க அந்த கொள்கைகளை வேகமாக அமுல்படுத்துவது, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண் சந்தையை உலக கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது, அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நூற்றாண்டுகளாக போராடிப்பட்ட தொழிலாளர்கள் உரிமைகளை பூரா பறித்து கார்ப்பரேட்டுக்கு ஆதரவான ஒரு கொள்கையை செயல்படுத்துறதுங்கிற அடிப்படையில் தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே இயல்பாகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய வர்க்கமும் தொழிலாளி வர்க்கமும் இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஆட்சி பொறுப்பில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் உருவாக்கி இருக்குது. அந்த அடிப்படையிலும் கடந்த 2 ஆண்டு காலமாக எஸ்கேஎம் அமைப்பும் தொழிற்சங்க அமைப்புகளும் இணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி டெல்லி போராட்டம் துவங்கப்பட்டதனுடைய 4வது ஆண்டு துவக்க நாள். எனவே அந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் 500 மாவட்டங்களில், தலைநகரங்களில் பெருந்திரள் போராட்டங்கள், பேரணிகள் அப்படின்னு நடத்துறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் இந்திய நாடு முழுவதும் அந்த போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டிலையும் அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளும் எஸ்கேஎம் அமைப்புகளும் கலந்து பேசி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள்லையும் அன்றைக்கி அந்த போராட்டத்தை நடத்துகிறோம். இதில் மையமான கோரிக்கைன்னா, விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றணும். அந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்பது எப்படி இருக்கணும்னா, வேளாண் விஞ்ஞானி MS சாமிநாதன் பரிந்துரைத்த அடிப்படையில் C2+50ங்கிற அடிப்படையில் உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலையாக தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையிலையும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் மாதாந்திர பென்ஷன் தொகை வழங்கணுங்கிற அந்த கோரிக்கை, அதே போல் டெல்லி போராட்டத்தில் மாண்டு போன, அந்த போராட்ட காலத்தில் இறந்து போன 708 விவசாய தியாகிகளுக்கு, அந்த குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடை தரணும். அந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட அனைத்து அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேணும். அதே போல் மின்சார திருத்த சட்டம் 2023 அது அமலாக்குவதற்கான முயற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே விவசாயிகள்கிட்ட கொடுத்த ஒப்புதலில்
விவசாய அமைப்புகளுடைய ஒப்புதல் இல்லாமல் அதை கொண்டு வர மாட்டேன்னு சொன்னாங்க. அதை மீறி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதை எதிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போராட்டம் நடத்துறதுக்கு பிறகு அது நாடாளுமன்ற நிலைக்குழுல இன்னைக்கு இருக்குது. அது இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு கழுத்துக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தியாக இருக்குது. ஏன்னா நாடு முழுவதும் பருவநிலை மாற்றங்கள், வறட்சி, வெள்ளம் இதெல்லாம் வரும்போது ஓரளவுக்கு தமிழ்நாடு உட்பட இந்த இலவச மின்சாரம் தான் இந்த தமிழ்நாட்டில் விவசாயத்தை ஓரளவுக்கு பாதுகாட்டுருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் 22 லட்சம் மின் இணைப்புகள் இருக்குது. போர் செட்டு, கேணிகள் வச்சுருக்காங்க. அதை நம்பி தான் விவசாயிகள் இன்றைக்கி சாகுபடி பண்ணுறாங்க. ஆந்திராவில் இருக்குது, பஞ்சாபில் இருக்குது, வேறு சில மாநில கர்நாடகாவில் இருக்குது. இந்த மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த மின்சார திருத்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் இலவச மின்சாரமே இருக்காது. அதே போல் நெசவாளர்கள் இருக்கக்கூடிய அந்த மின்சார கட்டணை சலுகை இருக்காது. சிறு தொழில் செய்யக்கூடிய அந்த முதலீட்டாளர்களுக்கு மின்சார கட்டண சலுகை இருக்காது. எனவே அந்த சட்டத்தை ரத்து பண்ணணுங்கிற அந்த கோரிக்கையை வலித்துறோம். அதே போல் இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய தொழிற்சங்க உரிமைகள் 44க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க அந்த உரிமைகளை பூரா இன்னைக்கு அதை சிதைத்து 4 சட்ட தொகுப்புகளாக கொண்டு வரதுக்கான அந்த முயற்சியை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றாங்க. இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கம், குறிப்பாக இந்திய தொழிற்சங்க மையம் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளும் நாடு முழுவதும் வலுவான போராட்டத்தை நடத்தினதுக்கு பிறகு அதை அமுல்படுத்துறதை இப்போ தற்காலிகம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனால் இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற அந்த தொழிற்சங்க உரிமைகளை பூரா இன்னைக்கு சுக்குநூறாக்கக்கூடிய வேலையை மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே போல் குறைந்தபட்ச ஊதியத்தை தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு 26,000 ரூபாயா தீர்மானிக்கணுங்கிற அடிப்படையில் இன்றைக்கி ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கணும்னா குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 26,000 இருக்கணுங்கிற இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் அதே போல் ஐக்கிய விவசாய முன்னணி இணைந்து வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி நாடு முழுவதும் வலுவான போராட்டத்தை நடத்த போகிறோம். தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய இந்த மோசமான பொருளாதார கொள்கைகள், விவசாய விரோத கொள்கைகள், தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிரான ஒரு நாடு தழுவிய போராட்டங்கிற அடிப்படையில் தான் நவம்பர் 26ஆம் தேதி இந்த போராட்டம் நடக்க போகுது. இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறாங்க.